ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி பார்த்தோம்னா கார்த்திக்கு அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பைக் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு வந்திருக்கவும், அப்போ ரேவதியை ஃபாலோ பண்ணிவிட்டு முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. அப்போ முருகன் சொல்கிறாங்க, இப்போ கண்டிப்பாக ரேவதி கடைக்கு போயிருக்கிறா, இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளியே வருவா, அவள் கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்போடு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி எங்கே போனான்னு தெரியலையே, எதுக்காக அப்படி போனான்னு தெரியல, சாமியார் சொன்ன விஷயத்தை நினச்சி கார்த்தி கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு ஃபோன் பண்ணவும், அப்போ ரேவதி ஃபோனை பார்க்குறாங்க. ஐயோ இவர் தான் பண்ணுறாரு, இப்போ நம்ம ஃபோன் எடுத்து பேசினாக்கி நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு, அதனால் நம்ம ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோன் பண்ணாலும் அவங்க ரேவதி ஃபோனை எடுக்காமல் இருக்கிறாங்க. இதனால கார்த்தி ரொம்ப பதட்டமாயிருந்தாங்க. என்னது ரேவதிக்கு நம்ம ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவள் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறா, அவளுக்கு வேற ஆபத்துன்னு வேற சாமியார் சொல்லியிருக்கிறாரு, இதை புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதி அவங்க பைக்கை அந்த கலரை செலக்ஷன் பண்ணி முடிச்சிடவும், அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அன்னைக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்துடும் சொல்லவும், ரேவதி சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரவும், அப்போது ஆட்டோவில் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது முருகனையும் அவங்க ஃப்ரெண்டை தான் கட்டுறாங்க. டேய் அவள் நம்ம நினச்ச மாதிரிக்கே வந்துட்டாடா, இப்போ அவள் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி ஆள் நடமாட்ட வர இப்போ ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம், அவளை நம்ம இப்போ முடிச்சே தீரணும், நம்மளுடைய கதையே முடிச்சிட்டாளா, அதனால் அவளை சும்மா விடக்கூடாது, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு அவள் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை முடிச்சு தீரணும்னு சொல்லிட்டு ரேவதி பக்கத்தில் வரவும், அப்போ கார்த்தி திரும்பவும் ரேவதிக்கு ஃபோன் பண்ணவும், அப்போ ரேவதி ஐயோ திரும்பவும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கவும், அப்போ ரேவதி கையில் இருக்கிற ஃபோன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடவும், அந்த நேரம் பார்க்க முருகன் பார்த்தோம்னா கூர்மையான ஆயத்தை வச்சு ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக வரவும், அப்போ ரேவதி குனிஞ்சனால அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் ஆயிடுச்சுது. ஐயோ சரியான நமக்கு கிடைச்ச இது வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோமே, அவள் கீழே குனிஞ்சனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், சரி வா நம்ம திரும்பவும் கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ அங்கே கொஞ்சம் நிறைய ஆட்கள்லாம் அங்கேயும் நடமாட ஆரம்பிச்சிருந்தாங்க. டே கொஞ்சம் வெயிட் பண்ணு, அங்கே ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கவும், உடனே 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி ஃபோனை எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே கார்த்தி ஃபோன் பண்ணவும், இப்போ நம்ம ஃபோன் எடுத்துடலாம் இல்லைன்னா அவர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ரேவதி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ரேவதி நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் ஒரு முக்கியமான வேலையை அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ எதுக்காக எங்கிட்ட சொல்லாமல் போனேன், எங்கே இருக்கிறேன்னு சொல்ல அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னோம்ல அப்படிங்கவும், சரி நீ இப்போ லொக்கேஷனை நீ ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி தேடி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கவும், திரும்பவும் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கார்த்தி வந்துருந்தாங்க. டேய் அவன் புருஷன் வந்துட்டான் போலுக்கு, இப்போ நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இருக்கவும், அப்போ கார்த்தி இதுமாரி ரேவதியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, நான் உனக்கு கல்யாண நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அதுக்காக தான் அப்படிங்கவும், என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிற அப்படிங்கும்போது, நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு அதாவது காதலர் தினத்துக்கு எனக்கு பரிசு கொடுத்தே இல்லை, நான் கேட்கும்போது சொல்லவா செஞ்சேன், அதனால் நானும் சொல்ல மாட்டேன், நீ அன்னைக்கே பார்த்துக்க அப்படிங்கவும், உங்கள் பாரு ரேவதி என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் வெளியே வராத வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும், என்னடா இப்போ பண்ணுறதுக்கு, அவள் புருஷன் அவளை காப்பாற்றிட்டான் அப்படிங்கும்போது, இன்னைக்கு வேணால் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும், அடுத்து ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சாம்பிஸ்வரி சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்ததுமே சாம்பிஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன 2 பேரும் எங்கே போயிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னம்மா என் புருஷன் கூட தானே போயிட்டு வந்தேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா என்ன அப்படிங்கும்போது, உடனே சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியாக்கா ரேவதி எப்படிலாம் உங்கள்கிட்ட பேசுறான்னு அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே சாம்பிஸ்வரி சொல்றாங்க, பாரு உங்களுக்கு கோர்ட்டு கொடுத்த நாள் 6 மாசம் தான், அந்த 6 மாசத்துக்கு அப்புறமா இவன் இங்கேருந்து போயே தீருவான், அதனால இவன் கூட ரொம்பலாம் நீ பழகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அப்போ காத்துன்னு சொல்றாங்க, ஏங்க அப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது, நான் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்தோனோ கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது அப்படிங்கவும், என்ன என்கிட்டே சவால் விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சாம்பிஸ்வரி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அவரை பத்தி தெரிஞ்சதும் நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு, அதை பத்திலாம் கொஞ்சம் கூட நீங்க என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது, உடனே சந்திரகலா என்ன ரேவதி ரொம்ப ஓவரா தான் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்க பாருங்க சித்தி நான் ஒன்றும் ஓவரா பேசிட்டு இருக்கல, நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கிறேன், அதனால் நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே நல்லது அப்படிங்கும்போது, பாத்தியாக்கா இவன் எந்த அளவுக்கு பேசிட்டு போகிறா அப்படிங்கும்போது, உடனே காத்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்க போகிறது கிடையாது, எதுக்காக நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், பாரு இவனு எப்படி பேசிட்டு போகிறான்னு, அக்கா இந்த வீட்டிலே உனக்காக இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், இவனை சும்மா விடக்கூடாது, இவன் இப்படிலாம் நீ பண்ணினேன்னா அவன் கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்படிங்கும்போது, நீ என்ன சந்திரா சொல்கிற, நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, இங்கே பாரு இவனை ரேவதி கிட்டேருந்து பிரிக்கணும்னா நான்
நான் சொல்கிற மாதிரிக்கு செய் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படிங்கவும் அதை நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து கல்யாண நாள் வந்ததுமே உடனே வந்து ரேவதி சந்தோஷமாட்டு அவங்க கார்த்தி கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகவும் அப்போ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினமே அப்போ வந்து கார்த்தி வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. வந்ததுமே ரேவதி பார்த்தோம்னா நம்மளுக்கு வெட்டிங் டே உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கெட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்களும் வந்து தன்னுடைய சந்தோஷத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க சந்திரகலா அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே ஓஹோ இன்னைக்கு கல்யாண நாளில் அதான் 2 பேரும் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்களா சந்தோஷமாட்டு, இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக வேணால் இருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக இருக்க முடியாது, இன்னைக்கு வெட்டிங் டே முடிகிறதுக்குள்ளேயே நான் உங்களை என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து முருகனை தான் காட்டுறாங்க. முருகனும் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. டேய் அவளை சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ முருகனோட அந்த 2 பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு கூட உள்ளவங்க அவங்க 2 பேரும் வராங்க. ஆமாம் ரேவதியோட கதையை இன்னைக்கு முடிக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவள் கதையை முடிக்கிறதுக்காக போனோம், ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அவள் எஸ்கேப் ஆகிட்டா, அவள் புருஷன் வந்து அவனால் வந்து அவள் எஸ்கேப் ஆகிட்டா அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் இன்னமும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் சொல்கிற மாதிரிக்கு செஞ்சீங்கன்னா அப்போ இது ஒரு அதாவது விபத்து மாதிரிக்கு இருக்கும், உங்கள் மேலேயும் பழி வராது அப்படிங்கும்போது என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் கார் எடுத்துகிட்டு போய் அவளை வந்து இடிச்சிருங்க, அப்போ வந்து ரோட்டில் அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிடலாம், உங்கள் மேலேயும் எந்த மீது அதாவது பழி வராது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா இவளுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ணினது சரியில்லை, அதனால் நாளைக்கு அவள் கதையை முடிக்கிறதுக்கு இவங்க போட்ட பிளான் மாதிரிக்கே நம்ம பண்ணிடலாம், அப்போ நம்ம மேலே எந்த டவுட்டும் வராது, அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்க போகிறா, அவள் கதை இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதியை வந்து கார்த்தி அழைச்சிட்டு வருவோம். அப்போ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வைக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க நீ இன்னைக்கு தான் உன்னோட நாளை இன்னையோட கடைசியாக நான் முடிச்சிட போகிறேன், 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, என்னோடய என் புருஷனையும் பிரிச்சுட்டு நீங்கள் என்னென்னா வெட்டிங் டே கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போதே அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா மயில் வாகனம் ராஜராஜன் ரோஹிணி சுவாதினி எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரோஹிணி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதி ஆமாம் பைக் இன்னைக்கு வரணும்ல என்னாச்சு அப்படிங்கும்போது அக்கா இப்போ வந்திருக்கா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லும் போதே அப்போ வந்து அவங்க ஷோரூமில் வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் பைக்கு நாங்கள் டெலிவரி பண்ணதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு விட்டோமா அப்படிங்கும்போது உடனே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ பைக்குன்னு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நம்ம வந்து நம்மளுடைய கணவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கோம். இப்போ ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ரேவதி உனக்கு இப்போ ஹாப்பி அப்படிங்கும்போது ஆமாக்கா நான் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா மயிலான்னு சொல்றாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க 2 பேரும், கேக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தி ரேவதி சேர்ந்து அவங்க கேக்கை கட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சாமுண்டிச்சிரி சந்திரகலாவும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து ரேவதி வந்து அவங்க கார்த்திக்கு கேக் ஊட்டி விடவும் அதே மாதிரிக்கு கார்த்தியும் ரேவதிக்கு கேக் ஊட்டி விடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கேக்கை வந்து எல்லாருக்கும் ரேவதி கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ சாமுண்டிச்சிரிக்கு சந்திரகலாவும் கொடுக்கறதுக்காக வராங்க. உடனே சாமுண்டிச்சிரி வந்து எனக்கும் இந்த கேக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது ஏமா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம், ஏன் அப்படி பேசுறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ராஜராஜன் சொல்றாங்க. ஏன் சாமுண்டிச்சிரி இப்படி பேசிட்டு இருக்கிற, நம்ம மருமகனையும் நம்ம மகளையும் நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டாமா, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்க மனசை நீ புண்படுத்தாம நீர் அப்படிங்கும்போது உடனே சந்திரகலா வந்து ஆமா 2 பேரும் பிரிஞ்சு போக போறாங்க, இதுல வெட்டிங் டே ஒன்று தான் உங்களுக்கு குறைச்சலா இருந்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கும்போது உடனே ராஜராஜன் வந்து இன்னைக்கு கூட உனக்கு வாயில நல்ல வார்த்தையே வராதா, ஏன் தான் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா, இவளுக்கு வந்து அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்கிறது இவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாரு சாமுண்டிச்சிரி நம்ம பிள்ளைங்களை நீ தான் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கும்போது இங்க பாருங்க எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிச்சிரி கேக்கு ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போகவும் உடனே சந்திரகலா பார்த்து சிரிக்கிறாங்க. உனக்கு இன்னைக்கு தான்டா கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னங்க நம்ம போட்ட திட்டப்படி அவங்க கதையை இன்னையோடு முடிச்சாகணும் அப்படிங்கும்போது இங்க பார் சந்திரா நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட சொல்லிட்டே இல்ல அவனுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, அதனால கடைசி நாளா ஆக்கிடலான்னு, அதனால வந்து அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பங்க பார்த்தோம்னா ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக முருகன் வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த ஆபத்துல இருந்து கார்த்தியும் ரேவதியும் எப்படி தப்பிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம கார்த்தியோட கதையை முடிச்சுட்டு அந்த பழியை வந்து சாமுண்டிச்சில போடணும்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா ஒரு திட்டத்தை போட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.